ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு சின்ன ஹேர் பேக் எப்படி போடுறது அப்படின்ட்டு ஒரு இது சொல்ல போகிறேன், ஒரு குறிப்பு. இந்த ஹேர் பேக்கில் வந்து நான் பொதுவாக எதெல்லாம் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா அதெல்லாம் வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா ஒரு கொத்து அளவுக்கு மருதாணி எடுத்துட்டுருக்கேன், ஒரு லீஃப் அளவுக்கு அலோவேராவுடைய ஒரு இதழ் மட்டும் ஒரு எடுத்துட்டுருக்கேன், எலுமிச்சம் ஜூஸு, ஒரு 4 செம்பருத்தி இலை, கருவேப்பிலை, வெந்தயம், கூடவே கருஞ்சீரகம், அதுக்கப்புறம் ஊற வச்ச பாதாம் பருப்பு. இதுதான் வந்து நான் ஹேர் பேக்கு போட போகிறேன். இதை வந்து இலையெல்லாம் உருவிட்டு நல்லா அலம்பிட்டு இதுலேயும் வந்து குச்சி இல்லாமல் உருவிட்டு இது உள்ளே இருக்கிற ஜெல்லை மட்டும் எடுத்துக்க போகிறேன். எல்லாமே சேர்த்து மிக்சியில் போட்டு அரைச்சி ஒரு 10 நிமிஷம் அப்படியே அரைச்சிட்டு செட்டில் ஆக வச்சுட்டு நல்லா தலையை வந்து ஃபுல்லாக போட்டு மசாஜ் பண்ணிவிட்டு தலையில் அப்புறம் வந்து வெதுப்பான தண்ணீரில் குளித்தோம்னா ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும். முடி உதிர்துன்னா அது உதிர்தை வந்து கொஞ்சம் நிறுத்தும். இந்த எதுக்கு வந்து இந்த கருஞ்சீரகம்னு பார்த்தா இது வந்து பொதுவாக வந்து முடி வளர்கிறத வந்து இன்க்ரீஸ் பண்ணும். வெந்தயம்னு பார்த்தா நம்மளுக்கு வந்து முடி வந்து உதிராமல் பார்த்துக்கும், உடம்புக்கு குளிர்ச்சி. அதனால் இதில் ஆட் பண்ணுறேன். கூடவே வந்து நம்ம இப்போ ஹேர் பேக் செய்யும் போது நான் ஒரு பிடி வந்து பச்சைப்பயிர் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து அரைக்க போகிறேன். இது வந்து நான் தலையை வந்து முடியை வந்து ஷைனிங்காக வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். அழுக்கும் சீக்கிரமாக போகும். ஹேர் பேக் போட்டு ஒரு அலசிட்டாலே நம்மளுக்கு போகும், ஷாம்புவே நம்மளுக்கு தேவைப்படாது. இதையும் சேர்த்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். நான் வந்து ஹேர் பேக்குக்கு பாதாமை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு சுற்றி வச்சுருக்கேன். இப்போது இது கூட வந்து மருதாணி இலையை வந்து போட்டுக்கிறேன். இது கூட செம்பருத்தி இலை, அதையும் நான் எடுத்து வச்சதை போட்டுக்கிறேன். இப்போ வந்து தினமும் வந்து கருவேப்பிலை சமையலில் சேர்க்கும் போது அது தூக்கி போடாமல் சாப்பிட்றணும். கருவேப்பிலை தொகையிலாவோ பொடியாவோ செஞ்சு சட்னியாவோ செஞ்சு சேர்த்துக்கணும். நம்ம இது கூட வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை பயிரையும் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருஞ்சீரகம், வெந்தயம் எல்லாத்தையும் போட்டு ஒன்றா அரைச்சிக்கலாம். நம்ம தேவைப்படுறவங்க இதில் லெமன் ஜூஸ் நான் இதில் சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூன் அளவுக்கு. இதை வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு தலையில் அப்ளை பண்ணணும். இப்போ நம்ம அருமையான ஹேர் பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ட்ரை ஹேரில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறிட்டு அதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் வந்து தலை அலசிக்கலாம். ஹேர் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும். இதில் எலுமிச்சம் ஜூஸ் வேணான்னு நினைக்கிறவங்க 1 ஸ்பூன் தயிர் கூட சேர்த்துக்கலாம். இல்லை ரெண்டுமே இல்லாமலும் ஹேர் பேக் போடலாம். இதோட ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கருவேப்பிலை ஸ்மெல் தான் நல்லா வரும். சட்னி வாசனை அடிக்குதேன்னு என் பொண்ணு சொன்னான். ஆனால் வந்து உண்மைதாங்க, நம்ம வந்து உணவில் வந்து நிறைய கீரை வகைகள் சேர்த்துக்கிட்டால் இந்த ஹேர் பேக் போட வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா அவ்வளோ நல்லா முடி வளரும். உணவில் நிறைய கீரை வகைகளும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நிறைய வாரத்தில் ஒரு 4 நாள் வரையுமாவது நீங்கள் கீரை சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி ஹேர் பேக் போடுறவங்களுக்கு முடி உதிர்தல் வந்து கம்மியாயிடும், நீளமாகவும் வளரும், நுனிமுடி வந்து வெடிப்பு வந்து நீங்கிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்மளுடைய அருமையான முடி வளர்ச்சியை அதிகரிக்கக்கூடிய ஹேர் பேக் ரெடி. நீங்களும் ட்ரை செய்யுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.